Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி கவிஸ் ஹெர்பல் ஹேர் பேக் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஹெர்பல் ஹேர் பேக் போட்டு. ஸோ இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி இலைகள் பறிச்சிக்கலாம். செம்பருத்தி இலைங்க உங்கள் ஹேருக்கு வந்து ஷைனிங்கும் கிளாஸி லுக்கும் கொடுக்கும். ப்ளஸ் உங்களோட ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஒரு 15 செம்பருத்தி இலைகள் பறிச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வெற்றிலை பறிச்சுக்கிறேன். வெற்றிலை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணும். அதே மாதிரி ஃபங்கஸ் இல்லை நமக்கு எதாவது இச்சிங் ப்ராப்ளம் ஹெட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அந்த பீட்டல் லீவ்ஸ் வெற்றிலைகளும் பறிச்சிருக்கேன். அடுத்து வந்து துளசி இலைகள் ஒரு 3-4 கொத்து வந்து உருவிக்கிட்டேன். துளசி இலைகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தலையில் வந்து அரிப்பு இருக்குது, எதுக்கு அரிக்குதுன்னே தெரியல, அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்கா அதை சரி பண்ணும். அடுத்து கருவேப்பிலை பெனிஃபிட் சொல்லவே தேவையில்லை. ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய தோட்டத்திலே இருக்குது, நான் பறிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து உள்ளுக்கு சாப்பிட்றதும் சரி, மேலே தடவுறதும் ஹேருக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. ஸோ பறித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு லீஃப் வந்து கத்தாழை ஒடிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நாம் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இந்த எல்லா இலைகளுமே கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு லீஃப் வந்து கத்தாழை லீஃப் வந்து மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய சாரை மட்டும் எடுத்து நம்ம பேஸ்ட்டில் சேர்த்துட்டோம். இப்போ கழுவி நம்ம கத்தாழையில் இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா வெந்தயம் நான் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அந்த வெந்தயத்தை ஆட் பண்ண போகிறேன். எப்பவுமே வெந்தயத்தை மிக்ஸி ஜார் ஃபஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னாக்கா வெந்தயம் நல்லா மசிஞ்சிரும். ஸோ இன்றைக்கி நான் மறந்தாப்பில் மற்ற எல்லாத்தையும் அடியில் போட்டுட்டு மேலே வந்து வெந்தயம் போடுறேன். ஸோ வெந்தயத்தையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன், அதையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் ஹெர்பல் ஹேர் பேக் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு முடியிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால திரும்பவும் இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து இப்போ தலையில் அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், இது மார்னிங் டைமில் செஞ்சதுனால ஹேரில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் இதுக்கு முந்தின எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக வேர்க்காலை பிரித்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், குளிச்சுட்டு வந்ததும் நல்லா ஷைனியான கிளாஸியான ஹேர் வந்துடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.